நான் கடன் வாங்கிட்டேன், ஒரு வருஷம் கழிச்சு என்னால அந்த கடனை திருப்ப செலுத்த முடியலன்னா நம்ம வட்டியை மட்டும் கட்டிட்டு கடனை வந்து நம்ம தொடர்ந்து செய்வோம். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, மொத்த பணத்தையும் கட்டி நீங்க நகையை நீங்க மீட்கணும், மீட்டுட்டு அடுத்த நாள் வேணா திரும்ப அடமானம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு நாள் ரொட்டேஷனுக்கு எங்கிட்ட இருந்து எங்க காசு கிடைக்கும்? அவன் கந்து வட்டிக்காரங்கிட்ட தான் போகணும். அவன் ஒரு நாளைக்கு 5% வட்டி கேட்பான். பொதுமக்கள், குறிப்பா நடுத்தர மக்கள் இந்த விதிகளால கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க. யாராவது வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் வாங்குறாங்களா, அவங்களுக்கு இந்த விதிகள்லாம் பொருந்தும் அப்படின்னு சொன்னா நியாயம். யாரோ ஒருத்தர் அவங்க ஒரு மூக்குத்தி கம்மல் வச்சிருக்காங்க, அதுக்கு போய் நீ பியூரிட்டி சர்டிபிகேட் வாங்கி கொடு, அது ஒண்ணுதான் நீ ப்ரூஃப் பண்ணு அப்படின்னு சொல்றது. சோ இது வந்து இப்போ ஒரு வருமான வரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் வரவங்க வரி கட்டுறது இல்ல, 12 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் வரவங்க மட்டும் தான் வரி கட்டுறாங்க அப்படின்னு சட்டம் வச்சுக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இங்க ஏதாவது ஒரு த்ரெஷ்ஹோல்டு வச்சிருக்கலாம். இப்ப நீங்க வந்து ஒரு ஏழை 5000 10,000 ரூபாய்க்கு வட்டி வாங்குறதுக்கு போறாங்க, நகை வாங்குறாங்க, அவங்களுக்கு எல்லாம் எதுவும் கேட்க வேணாம்பா. நம்ம ஒரு 1/2 கிலோ 1 கிலோ, ஏன்னா ஒரு குடும்ப சூழல், கல்வி, மருத்துவம் இதுக்காக யாரும் போய் 1 கிலோ கோல்டு எல்லாம் வந்து அடமானம் வைக்க மாட்டாங்க. 1 கிலோ கோல்டு எல்லாம் அடமானம் வைக்கிறவங்க வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேனு, பணம் ரொட்டேட் பண்றதுக்காக. அவங்க கிட்ட நீங்க வந்து 1 கிலோ கோல்டு உங்களுக்கு எங்க இருந்து வந்தது, நீ வந்து இது சர்டிபிகேட் காமி, எங்க வாங்கின, அதெல்லாம் கேட்டா நியாயம் இருக்குது. ஆனா ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் 5000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு அடமானம் வைக்கிறதுக்கு போறவங்கள இந்த அளவுக்கு சொல்லணும்னா டார்ச்சர் பண்றதுன்னு தான் சொல்லுவோம். இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாக்கா அவங்க எங்க போவாங்க? போய் ஒரு நகையை வச்சோம்னா நம்மளுக்கு இமீடியட்டா வந்துட்டு பணம் கையில கிடைச்சிரும் அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஆனா இதுல இவ்வளவு பெரிய ப்ராசஸ் உள்ள கொண்டு வரும்போது இன்னும் இது வந்து பயத்தை தான் கொடுக்கும். மக்களை வந்து அடகு கடையையும் இல்ல கந்துவட்டிக்காரர்களையும் நோக்கி தள்ளக்கூடிய ஒரு விஷயமா அது மாறிடுமோ அப்படின்னு பயமா இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஏதோ ஒரு சூழ்நிலையினால நான் கடன் வாங்கிட்டேன், ஒரு வருஷம் கழிச்சு என்னால அந்த கடனை திருப்ப செலுத்த முடியலன்னா நம்ம வட்டியை மட்டும் கட்டிட்டு அந்த கடனை வந்து நம்ம தொடருவோம். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, நீங்க வந்து மொத்த பணத்தையும் கட்டி நீங்க நகையை நீங்க மீட்கணும், மீட்டுட்டு அடுத்த நாள் வேணா திரும்ப அடமானம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு நாள் ரொட்டேஷனுக்கு எங்கிட்ட இருந்து எங்க காசு கிடைக்கும்? அவன் கந்து வட்டிக்காரங்கிட்ட தான் போகணும். அவன் ஒரு நாளைக்கு 5% வட்டி கேட்பான். சோ இது என்ன நடக்குன்னா, பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக சில செயல்கள் நீங்க செஞ்சாலுமே அது பிரச்சனையை வந்து அதிகமாக்குதை தவிர அது பிரச்சனையை குறைக்கல. ஒரு அரசாங்கம் ஒரு புதிய விதிமுறைகள் கொண்டு வராங்கன்னா எதுக்காக கொண்டு வரணும்னா பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கொண்டு வரணும். ஆனா அந்த விதிகளே பிரச்சனைகளை அதிகமாக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுதான் வந்து கஷ்டமா இருக்குது கேட்கறதுக்கு. அது வந்து குறிப்பா வந்து நடுத்தர மக்களை பாதிக்கப்படுது. இது ஒரு பணக்காரர்களை பாதிச்சா அதை பத்தி யாரும் கேட்க போறது கிடையாது, மக்களை கண்டிப்பா இது பாதிக்குது. இப்ப RBI என்ன பயப்படுறாங்கன்னா, கடந்த சில ஆண்டுகள்ல தங்கம் வந்து ஒரு அபரிதமா ஏறி இருக்கு. கடந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா உலக சந்தையில US டாலர்லயே வந்து கிட்டத்தட்ட 75% தங்கம் விலை ஏறி இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால 2013ல நடந்த மாதிரி திடீர்னு 10% 15% தங்கத்தோட விலை இறங்கினால், போன வாரம் கூட ஒரு செய்தி வந்தது, சைனால இருந்து தங்கத்தை எடுத்து விற்கிறாங்க நிறைய அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுனால் அப்போ அளவுக்கு அதிகமான கடன், ஏன்னா இப்போ உங்ககிட்ட இருக்குன்னு சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடின்ற அளவுக்கு இப்ப கடன்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்தினால தங்கத்தோட விலை இறங்கிட்டால் அந்த நகையை வந்து மீட்கிறதுக்கு உண்டான இன்சென்டிவ் உங்களுக்கு போயிடும். அதை நீங்க வந்து ஒரு கோல்டு வச்சிருக்கீங்க, 100 ரூபாய் வேல்யூ உள்ள கோல்டு, அதுல 75 ரூபாய் கடன் வாங்கிட்டீங்க, இல்ல 85 ரூபாய் கடன் வாங்கிட்டீங்க, அது வட்டியோட சேர்ந்து 95 ரூபாய் ஆயிடுச்சு. இப்ப கோல்டு விலை 80 ரூபாய் போச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க அதை மீட்கவே வேணாம். ஏன்னா மீட்கணும்னா நீங்க 95 ரூபாய் கொடுக்கணும், அதோட புது நகையை 80 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட போதோ அப்படின்னு தான் வந்து RBI பயப்படுறாங்களே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது.